தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை அதுல இருந்து பேசுற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும். இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார். இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமர் ஆக்கப் போகிறார்கள் அதே இன்னும் முடிவல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து அவர் எதுக்கு இங்க போட்டி போடுறாருன்னு அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பினராயி விஜயன் முதலமைச்சரே கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையே இல்லாத மோடி அவர்களை எதிர்க்க வேண்டுங்கிறதுக்காக அவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இன்னொரு கூட்டணி தெரியும். நம்ம அண்ணன் நேற்று கூட வந்துச்சாமல பழனிசாமி, பச்சை துரோகி பழனிசாமின்னு அவருக்கு பேர் வச்சிருக்காங்களா புதுக்கோட்டையில சொன்னாங்க. அவர் எதுக்கு நிற்கிறாரு? இங்க யாருங்க வேட்பாளர்? ஏற்கனவே எம்பியா இருந்தவர் நிக்க வேண்டியது தானே. அம்மா இருந்தப்ப ஒருத்தர் எம்பியா இருந்தார்ல. இப்ப ஓபிஎஸ் அண்ணன் எம்எல்ஏ தான் தைரியமா சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் நிற்கிறார்ல. 14 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேனி தொகுதியில் போட்டிடுறேன்ல. அண்ணாமலை அவர்கள் கம்பீரமா கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருல. கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா அங்க தென் சென்னையில வேட்பாளராக போட்டிடுறாங்கல்ல. மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில் போட்டிடுறாரு. ஐஜேகே தலைவர் இங்க பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போட்டிடுறாரு. சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் அங்கே வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பாக போட்டிடுறாரு. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான், அவர் போட்டிடுறாரு. அங்கே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கம்பீரமா தென்காசியில் போட்டிடுறாரு. திருமதி சரத்குமார் விருதுநகர்ல தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. இதுபோல நமது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் தருமபுரியில போட்டிடுறாங்க. இது தலைவர்களே போட்டியிடுகிறார்கள். காரணம், மீண்டும் மோடியை அவர்கள்தான் பிரதமராக வர இருக்கின்றார். அவருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெற்று தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியின் தலைவரே அதை சென்று அங்கே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவதற்காக போட்டியிடுகிறார்கள். அந்த வரிசையில தான் தேவநாதன் அவர்கள் இன்றைக்கு நமது தொகுதியில் போட்டியிடுறார். இவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திடமும் பிரதமர் அவர்களிடமும் நேரடியாக சென்று நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான